தான் நான் அழுகும்போது தான் தெரிஞ்சது ஏன் எதிர ஒரு உயிர் போகும்போது ஏன் அழுகுறாங்கன்றது. அதுக்கு 3 பிரச்சாரத்துக்கும் சன் நியூஸ்ல இருந்து எந்த ஒரு நியூஸும் வந்ததில்லை. சரிங்களா? இப்ப கரூர்ல நடக்கும்போது இந்த இன்சிடென்ட் அப்போ எப்படி சன் நியூஸ் அங்க வந்தது? சனிக்கிழமை 7:30 வந்துச்சு. இதைதான் பேசுவாங்க. பேசி சீமான் கூட விஜய் மேல இருக்கிற கோவத்துல அவர் ஆளுங்களை ஒரு 10 பேர் இறக்கி விட்டுருக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை பண்ணான். விஜய் வந்து ஒரு எலெக்ஷன்ல சைக்கிள்ல போனாரு. அந்த சைக்கிள் போன அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு வீட்டுல சைக்கிள்ல போய் வந்து கால் முட்டி போயிட்டு நான் என் பையன். சென்னை சூப்பர் ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பேச போறோம்னா, கரூர்ல வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் போய் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பேச போறோம். வாங்க நிகழ்ச்சி உள்ள போகலாம். அண்ணா சொல்லுங்கண்ணா, நேற்று வந்து கரூர்ல வந்து விஜய் அவர்கள் கேம்பிங் போயிருக்காரு. போற நேரத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃபு, மைக்கு வந்து பிடுங்கி விட்டாங்க. அதெல்லாம் ஒரு பேசி முடிச்சு வந்த பிறகு மக்கள்லாம் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல போறாங்க. அதை நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இதுல கருத்து அப்படின்னு ஒரு பப்ளிக்கா நான் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, கடந்த 2 வாரமாவே விஜய் அவர்கள் வந்து சொல்லுகிறாரு ஒரு விஷயத்த. எங்களுக்கு சரியான முறையில் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க, நாங்கள் கேட்குற இடம் தர மாட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் அவர் முன்வைக்கிறார். 2வது அவங்க போன மீட்டிங்லேயே வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது மேலே ஏறக்கூடாது, கம்பி மேலே ஏறக்கூடாது, இதெல்லாம் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ஒரு கைட்லைனுமே வந்து அவங்க மீறுறதே இல்லை, கரெக்டாக பண்ணி தான் வராங்க. இதுக்கு நடுவில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து முற்றிலும் வந்து ஒரு விபத்து தான். அதாவது என்னன்னா, இந்த விபத்து வந்து நிறைய கூட்டங்கள்ல இந்த மாதிரி விபத்து நடந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இது வந்து விபத்தை தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த விபத்தை வந்து விபத்துன்றது வந்து இயற்கையா ஏற்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு, செயற்கையா ஏற்படுற ஒரு விபத்து இருக்கு. இது எப்படி நடந்ததுன்றத இனிமே வந்து விசாரணை குழுலாம் வச்சிருக்காங்க. அவங்களாம் இதை கண்டுபிடிச்சுதான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் வந்து சமூக சேவையா இல்லை. நான் ஒரு பப்ளிக்காவே பேசுறேன், ஒரு சராசரி மனுஷனா சொல்றேன். அரசியல்னா சமூக சேவை அப்படின்வாங்க. முன்னே வந்து சாக்கடைலாம் சொன்னாங்க. அரசியல்னா இன்னைக்கு சூழ்ச்சிக்காரர்கள் தான். வெற்றி அடையணுன்றதுக்காக என்ன விதமான சூழ்ச்சி வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம வந்து விஜயகாந்த்ல இருந்து பார்த்துனே வந்துட்டோம். இப்ப நீங்க சூழ்ச்சின்னு சொல்றீங்க, சொன்னனால நான் கேட்கிறேன், அப்ப இந்த சூழ்ச்சி பண்ணது வந்து டிஎம்கே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க வெற்றி பண்ண சொல்லிட்டு கரூர்ல அந்த மாதிரி நம்ம வந்து தைரியமா வந்து நம்ம சொல்றதுக்கே இல்லாம பயமா இருக்கு. இதை திமுக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, திமுகல நீ பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க யாராவது. அதனால நம்ம இதெல்லாம் வந்து அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்த வச்சுதான் இதை நம்ம வந்து சூழ்ச்சின்றத நம்ம சிந்திக்கிறோம். ஏன்னா ஒரு மனைவி 2 குழந்தைங்களை இழந்த ஒரு தகப்பன் இந்த இடத்துல பேசியிருக்காரு. சன் நியூஸ்ல தான் பேசியிருந்தாரு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த விஜய் வர்றது பேசுறதுக்கு முன்னாடியே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு என் மனைவி என் குழந்தை வந்து கூட்டத்துல நசி இறந்துட்டாங்க. விஜய் வரதுக்கு முன்னாடியே. ஆனா அது எந்த செய்திலையும் வரவே. அது நியூஸ்ல யூடியூப்ல இருக்கு, நான் பார்த்தேனே. சன் நியூஸ்லயே இருக்குது அது வீடியோ. அதை நான் தான் பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் பார்க்காம சொல்ல, சன் நியூஸ்ல இருக்கு. மனைவி 2 புள்ள இருந்த ஒரு கணவன் வந்து அதை பேசுறாரு. சரி, நான் இந்த மாதிரி இருங்க, நான் சொல்லி முடிகிற கேளுங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்கன்றத அவர் சொல்றாரு. அவர் பேச முன்னாடியே இந்த நடந்துச்சு, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், விஜய் பேசுனதை நாங்க கேட்கவே இல்லை, நாங்க வந்து இந்த மாதிரி போயிட்டோம்னு அவர் வந்து அதை சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ இன்னொரு சம்பவம் அவர் இதுல குறிப்பிட்டு இருந்தாரு. என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து விஜய் கொடி வந்து இருந்துச்சு. அவர் சொல்றாரு, அந்த நபர் சொல்றாரு, அதுல விஜய் கொடி வந்து விஜய் கட்சியோட கொடி இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் வந்து குறுக்க வருது, நாங்க நின்று இந்த இடத்துல வந்து குறுக்க வருது, அந்த ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் வரும்போதுதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாங்கெல்லாம் தள்ளி சைட்ல போனதா போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. அந்த வீடியோல இருக்கு, அவர் சொன்னது இருக்கு. அதாவது ஒரே ஒரு கேள்விதான், உயிரிழந்தவங்களுக்காக நம்ம அனுதா போறோம். என் வீட்டுல ஒரு ஆள் இருந்தா நான் விமர்சனம் எல்லாம் பண்ணிட மாட்டேன், உட்காந்து அழுதுதான் இருப்பேன். எல்லாருக்கும் அதுதான். என்ன இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு ஆம்புலன்ஸு அவர் வந்து வேணும்னு விஜய் கொடியை கட்டினு இது விஜயோடைய ஆம்புலன்ஸ்ன்னு கூட பரப்புறதுக்காக ரூமராக கூட பண்ணணும், சூழ்ச்சியாக கூட இருக்கலாம், யாராவது அனுப்பியிருக்கலாம். அந்த நபர் பாண்டியன் ஆம்புலன்ஸ்னு குறிப்பா பேர் சொல்லியே சொன்னார் அவர். அதை 2வது அந்த ஆம்புலன்ஸ் வந்து எதுக்கு வந்தது என்ன எதுன்னு ஒன்றும் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
1 கிலோமீட்டர் தூரத்தில் 20,000 பேர் 30,000 பேர் நிற்கிறாங்க, இடம் தெரியுது. அந்த ஏரியாவில் வேற ரூட்ல போக வேண்டியது தானே அந்த ஆம்புலன்ஸ்னு கேட்குறேன். அதுதான் இப்போ அது ஏன் அந்த கூட்டத்துல தான் வரணுமா அந்த சங்கர் அதுதான் சொன்னாரு. அந்த கரூர் இருக்கிற ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு தெரியும் அந்த ஒரு வழிதான் இல்ல, 4 வழிகள் இருக்கு. அந்த கருவுமே ஒரு ரோடு இருந்தா ஒரு பேரல் ரோடு இருக்கும். ஆமா, அது வழி. அதே மாதிரி போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தான் கொடுப்பாங்க. திடீர்னு அந்த தெருவில் ஒருத்தருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டா ஒரு ஸ்ட்ரக்சர்ல தூக்கின்னு போனோம், ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இருப்பாங்க, ஒரு தெருவில் வயசானவங்க இருப்பாங்க, முதியோர், எல்லாமே தெரிஞ்சு இவங்களுக்கெல்லாம் சேஃப் கார்டெலாம் பண்ணி தான் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருவோம். ஏன்னா கடந்த 2 மீட்டிங்கில் பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக இவர் வந்தால் ஒரு கூட்டம் சேருது. கரெக்டு தானா? அப்போ நம்ம இதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நம்ம கரெக்டாக வைக்கணும். போலீஸ் கரெக்டாக முன்கூட்டியே வந்து இதை செய்திருக்கணும். இதை வந்து செய்யாமல் அப்படி போய் கூட்டத்தை விட்டுட்டு ஏற்கனவே பேசிட்டாருங்க மீட்டிங்கில். என்ன பேசியிருக்காருன்னா, கரண்ட் கட் ஆகுது, நாங்கள் மீட்டிங் பேசுகிற இடத்துல பேசக்கூடாத, என்னென்ன இடையூறுகள் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஒன்று தான் என்னென்னா, சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சி செஞ்சு வெற்றி அடையிறதுக்கு திட்டம் போடுவாங்க, நல்லவங்களை இந்த உலகத்தில் ஜெயிக்கவே விட மாட்டாங்க. இதாங்க. இப்போ எனக்கு ஒரு 2 கேள்வினா. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சன் நியூஸில் பார்த்ததா சொன்ன ஒரு செய்தி. அது என்ன கேள்வினா, சன் நியூஸ் வந்து இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இது 4வது இது தேர்தல் பிரச்சாரம் இது கரூரோட. அதுக்கு 3 பிரச்சாரத்துக்கும் சன் நியூஸ்ல இருந்து எந்த ஒரு நியூஸும் வந்ததில்ல, சரிங்களா? இப்போ கரூர்ல நடக்கும்போது இந்த இன்சிடென்ட் அப்போ எப்படி சன் நியூஸ் அங்க வந்தது? நீங்க எப்படி அந்த சன் அதை நீங்க தான் சிந்திக்கணும். நீங்க தான் பத்திரிகை, நீங்க தான் வந்து இதுல பதில் நீங்க தான் சொல்ல. நீங்க தான் சொல்றீங்க. அதுக்கு நான் ஒரு கேள்வியா நான் சிஐடி சங்கரா நான் எனக்கு என் பார்வைக்கு படுறத வச்சு கருத்து தான் நான் சொல்ல முடியும். இது மாதிரி இருக்குதுன்றத இதெல்லாம் கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கிறவங்க போலீஸு பத்திரிகாரங்க நீங்களாம் தான் இதை செய்யணும். நீங்க விஜயகாந்தை பண்ண மாதிரி விஜய பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னு கூட சொல்றாங்க நிறைய பேர். ஆமா, இது மாதிரி நீங்க வெறும் விஜயகாந்த் மட்டும் இல்லை, இந்த வரிசையில பல பேர் இருக்கிறாங்க. இந்த ஊடகங்களால் காணாம போனவங்கலாம். உங்களுக்கு தேவை இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னொரு 4 நாளைக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு வேற நியூஸ் வந்துச்சுன்னா இது மறைஞ்சு அந்த நியூஸ்குள்ள போயிடுவீங்க நீங்க. உங்களுக்கு இது வந்து வருமானம், வேலை. சரி, சரிங்களா? ஓகே. நான் உங்களுக்கு இல்லை, நானும் ஒரு மீடியாக்காரன் தான், எனக்கும் அதான் வேலை. இதை தாண்டி போயிடுவோம். மக்களுக்கு வந்து சுய அறிவுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த சுய அறிவு மக்களுக்கு இருக்குதா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு சுய அறிவு இருக்குதா இல்லையானா 100% சுய அறிவு மக்களுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, கடந்த 50 வருஷமா ஏன் திமுகவே ஜெயிக்கல, கடந்த 50 வருஷமா ஏன் அண்ணா திமுகவே ஜெயிக்கல, இது ஒன்று சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு சுய அறிவு இருக்குதா இல்லையானு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மக்கள்லாம் முட்டாள் கிடையாது, ரொம்ப கிளவரான ஆளுங்க. மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. நீங்கள் சொன்னால் அந்த சாவுக்கு காரணம் வந்து விஜய் தான் அப்படின்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது. அப்போ இந்த மக்களுக்கு நல்லா தெரியும், கூட்ட நெரிசலில் நடந்த ஒரு விபத்து. அந்த விபத்தை ஏற்படுத்தினது ஒரு வாகனம். அந்த விபத்துக்கு வந்து சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்காது கவர்மெண்ட். ஒன்றும் இல்லைங்க, அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும்னா டாக்டர் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லத்தால டாக்டருங்களாம் தனியாக கிளினிக் வச்சுன்னு வரதே இல்லை, ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய பார்க்குறோம் நம்ம. அந்த ஊரில் இதுதான். இந்த இப்போ டாக்டர் இல்லாத ஹாஸ்பிட்டல் இருந்தால் அது யார் காரணம்? அரசாங்கம் தானே காரணம். அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு விஜய் காரணமா அரசாங்கம் காரணமா? அரசாங்கம் தான் காரணம். அப்போ இந்த மரணத்துக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டருங்களா இல்லைன்றீங்களா? அந்த நேரம் யாரும் இல்லை, ஃபோன் பண்றோம், இல்லை நியூஸ்ல டிவியில சொன்னதாங்க. நான் அங்கே போவே இல்லைங்க கரூர், எனக்கு தெரியாது. இதெல்லாம் அங்கே நியூஸ்ல டிவியில பேசுறதை வச்சுதான் நம்ம பார்த்துட்டு பேசின்னு இருக்கிறோம். நம்ம அங்கே போகல. இப்போவுமே இஷ்டத்துக்கு பேசுறாங்க கூட யாராவது கேட்கலாம் நம்மள, அது பிரச்சனை இல்லை. நீங்க சிந்திக்கணும். நம்மளே நம்ம வீட்லயே ஒரு பிரசவத்துக்கு ஒரு லேடிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. சொல்லுங்க. என் ஒய்ஃப் நான் கூட்டு போனாங்க, பார்க்கல. நீங்க நான் போன ஹாஸ்பிட்டல்லே டாக்டரே இல்லை, நர்ஸுங்கெல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. நாங்கள் அதனால என்ன பண்ணோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வட்டி வாங்கி தான் செலவு பண்ணி தான் மாதம் இஎம்ஐ தான் கட்டினேன் பிரசவத்துக்கு என் பிள்ளைக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு என்னால் முடிஞ்சது, நான் கட்டிட்டேன். ஒரு சிலரால் முடியல, வேற வழியில தலையெழுத்துன்னு போய் அங்கே உக்காந்துக்கிறாங்க. இதை மாத்துறேன்னு ஒருத்தர் வராரு, நான் நேர்மையாக இருக்கிறேன், மக்களுக்காக நல்லது செய்கிறேன், நான் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்குறேன்னு ஒருத்தர் வர்றாரு. அப்போ இந்த ஊழல், அதாவது இந்த அரசு உத்தியோகத்துல இருக்கிற மொத்த பேருமே இந்த ஊழலுக்கு முதல்ல அவங்க தாங்க அடிக்கட்டு.
அரசு ஊழியர்கள் தான் முதல்ல வந்து 14 லட்சம் அரசு ஊழியர்கள் இவங்க தான் அதுக்கான பேஸு. இவங்களை நம்பி தான் அரசியலே நடக்குது. இவங்கெல்லாம் திருந்திட்டாலே இந்த நாடு நல்லா இருக்கும். திருந்தவே மாட்டோம். எங்க போனாலும் காசு. பட்டாக்கு போனீங்கன்னா காசு கேட்பாங்க. இபி பேர் மாற்ற போனீங்கன்னா எல்லாம் இதை ஒழிக்கிறேன்னு ஒருத்தர் வர்றாருன்னா இப்போ இந்த வருமானம் வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு ஆள் உள்ள வரும்போது என்ன ஆகும்? ஐயோ இருந்தாலும் வந்தா நமக்கு நஷ்டம் ஆகும். ஆமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. எல்லாரும் நினைப்பாங்க. 10 கடை இருக்கிறதுல இன்னொரு புதுசா ஒரு 4 கடை வந்தா ஏற்கனவே இருக்கிற 10 கடைக்காரன் இந்த கடைக்காரன் விரோதியா தான் நினைப்பான். ஆமா அதே தான் இதுவும். இப்ப இவர் நேர்மையா இருக்கிறான்னு வரும்போது எங்க நம்மள லஞ்சமா கூட சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம் வந்து இவங்களுக்கு எதையாவது குடைச்சல் கொடுத்து இடையூறு பண்ணி ஒழிச்சு காட்டணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு அவரு கூட நேரடியா மோதாம இப்படி பொதுமக்களை வந்து பலி கொடுக்கிறது. அதுதாங்க மக்கள் சக்தி வந்து அதிகமா இருக்கு அவருக்கு சப்போர்ட்டு. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து மக்களுடைய சக்தி வந்து அவருக்கு அதிகமா இருக்கு. அதாவது அவரை வந்து சிஎம்மாவே நம்புறாங்க நீ ஜனங்க. ஆமா. அதனால இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பயம் வந்துச்சு. இது இவ்வளவு தூரம் போகுது. நாளைக்கு ஒரு சிஎம் நம்மலாம் ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாது, நம்ம ஆட்சியில் இருக்க முடியாது, இது எப்படி நம்ம பண்றது அப்படின்ற ஒரு சில காரணங்கள்னால அவரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அதே மாதிரி கரூர்ல வந்து ஏகப்பட்ட ஜனம் வந்ததுண்ணா. இருந்த 3 பிரச்சாரத்துக்கும் இல்ல அவர் போற இடம்லாம் ஜனம். அதாவது அந்த கூட்டம் வந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி இதெல்லாம் வாக்காம அந்த இதெல்லாம் அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆமா. என் பையனே ஒண்ணு இல்லைங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனே பண்ணான். விஜய் வந்து ஒரு எலெக்ஷன்ல சைக்கிள்ல போனாரு. அந்த சைக்கிள் போன அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு வீட்டுல சைக்கிள்ல போய் வந்து கால் முட்டி பேத்துனான் என் பையன். அதெல்லாம் சினிமால அவர் ஹீரோ பண்ணாரு, அதை பார்த்துட்டு நீ ஏன் பண்ணா அந்த மாதிரி அவரு இருக்கிற ஃபேன்ஸ். நான் ஃபேனா இருந்தது பார்த்தாதுன்னு இப்ப என் பையன் வேற அவருக்கு ஃபேன் ஆகிறான். இது இப்போ ஒருத்தருக்கு ஃபேனா சினிமா எது நம்மள மகிழ் வைக்கிறது. ஆமா. சினிமா வந்து சீட்டாட்டம் எதுக்கு வந்தது, நம்மள என்டர்டெயின் பண்றது. குடிக்கிறது மது எப்போ இப்போ இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க இல்ல, அது எங்க தாத்தா காலத்துல இருந்தே இருக்குது சாராயம்லாம். இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டை வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்ல இருக்க ஒரு வேலைக்காரர் வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டாருன்னு எதை வச்சு நம்ம எடுத்துக்கிறது? எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் நன்மை கீழே விழுந்தா பக்கத்துல இருக்கிறவங்க தூக்கி விடுவாங்க. நம்மள பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சாராயம் காசுறவன் நீ என்ன தூக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நம்ப முடியாது. தூக்குறவன் நல்லவன், தூக்காதவன் கெட்டவன். பிரச்சாரம் வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஜென்ரேட் போட்டு ஆப்ரேட் பண்ணி அவர் உள்ள வந்து பேசும்போது மைக்கம் வந்து கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதெல்லாம் நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? இல்ல, நம்மளும் லைவ்ல பார்த்ததுதான். இப்ப நீங்களும் அதை வச்சுதான் பேசுறீங்க, நானும் அதை வச்சுதான் பேசுறேன். சரிங்களா? இப்ப நேர்ல வந்து நம்ம யாருமே அங்க போகல. ஆமா. அப்போ நேர்ல போகாதவங்களுக்கு அங்க பாக்குற விஷயத்த வச்சுதான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆமா. அப்போ பாக்குற விஷயத்துல வந்து ஒருத்தர் வந்து இவர் வரும்போதே இப்படி உயிர் சேதம் ஏற்பட்டு அப்படின்னு பேசினாக்கா ஜனங்க மத்தியில ஒரு விஷத்தை அதிக்கிற மாதிரி ஆகும். இதுதான் எதிர்க்க உள்ளவங்க செய்யக்கூடிய. கரூர் என்றால் இந்த 40 மரணம் தான் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இதுக்கு முன்னாடி வந்து கிட்னி திருட்டுது, அதுதான் இப்போ எல்லாருக்கும் பேசும் பொருளா இருந்தது கரூரை பத்தி. இப்போ வந்து கரூர் என்று அடுத்த எலெக்ஷனோ இல்ல வருங்கால எலெக்ஷனோ கரூர்ல வந்து இனிமே எலெக்ஷன் வரைக்கும் விஜய்க்காக இழக்கக்கூடிய எதிர்க்க ஒரே ஒரு வாசகம் இந்த ஒரு விஷயத்தை தான் பேசினே இருப்பாங்க. சனிக்கிழமை 7:30 இதைதான் பேசுவாங்க. பேசி ஏதாவது ஒரு துருப்பிச்சிட்டு ஒருத்தரை ஒழிக்கணும்னா இப்போ இது நான் சொல்லிலாம் நம்ம தெரிஞ்சு வந்தேன். சராசரி மக்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா புரியும். நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி உண்மையிலேயே அவன் நல்லது செய்ய போறான்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறவனை வெறுக்க தான் செய்வான். அதுவும் இவர் வரும்போது என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? நான் வரேன் அரசியலுக்கு உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு விஜயகாந்த் மாதிரி வந்திருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. இவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய எதிரி வந்து திமுக தான், நான் திமுக எதிர்த்து தான் வரேன், திமுக நம்மளுக்கு தான் போட்டின்னே அவர் சொல்லிட்டாரு. ஆமா. இப்போ என்ன ஆகும்? அப்போ எதிர்க்க உள்ள எதிரி நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பான்ல. ஆமா. எதிர்க்க உள்ள எதிரி வந்து இவன் வந்து நம்மள அழிக்கக்கூடாது, நம்ம இவனை அதுக்கு மாதிரி அழிச்சணும் அப்படின்னு எதிர்க்க உள்ளவங்க நினைப்பாங்கல்ல. ஆமா. இது நடக்குது. அதே மாதிரி ஒரு சந்தேகம்னா, அவர் பேச்சு உரையாடல் முடிஞ்சது வந்து 8:45 கரெக்டா? சிஎம்முக்கு அதுக்குள்ள 10 நிமிடத்துக்குள்ள சிஎம்முக்கு வந்து நியூஸ் போகுது இந்த மாதிரி ஆகுதுன்னு. அவர் உடனே செந்தில் பாலாஜிக்கு வந்து கால் பண்ணி அந்த கரூர் கூட்டத்தில் அவ்வளோ நெரிசல்ல வந்து அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, இருக்கிற மீடியா எல்லாமே அங்கே போகுது. அது எப்படி முடிந்தது, எப்படி சாத்தியமானது?
அது எப்படி முடிஞ்சதுன்னு அவங்க கிட்ட தான் போய் நீங்கள் கேட்கணும். எப்படி சார் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது சூப்பர் பவர் இருக்குதான்னு நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும். என்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணுறது? இல்லை, ஒரு பொதுவாக நீங்கள் ஒரு கருத்து சொல்லலாம்ல. இதில் கருத்துக்கு வேலையே கிடையாது. இவ்வளோ நேரம் நான் சொன்னதுலேயே நீங்கள் நல்லா யோசிச்சினாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இதில் கருத்துக்கு வேலையே கிடையாது. உயிரிழப்புக்கு உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். நானுன்னு இல்லை, எல்லாருமே வருத்தப்படும். ஒரு உயிர் வந்து ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியம்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான். ஆமாம், நமக்கு சுற்றி இருக்கோம். தினம் 100 பேர் சாகுறாங்க. ஒரு சாலை சரியில்லை, அந்த சாலை சரியில்லாத சாலையில் பைக் ஓட்டும்போது வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அது அரசாங்கம் மேலே தான் தப்பு. அந்த ரோடை சரியாக பராமரிக்காது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, ஒரு இன்ஜெக்ஷனை தப்பாக போடுறாங்க, அதனால ஒரு அம்மா இறந்து போகிறாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் போராட்டம் நடக்குது. குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை இறந்து போச்சு. எல்லாம் நியூஸ் பேப்பர் நம்ம டெய்லி படிக்கிட்டான். நான் வந்து இதெல்லாம் கதை ஸ்கிரிப்டே இது பேசல. தினம் நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த நேற்று நடந்த இதே பிரச்சனை மறுபடியும் வருது 4 நாள் கழிச்சு கூட பேப்பரில். இது தொடர்ச்சியாக நடந்தனே தான் இருக்குது. அந்த வீட்டுங்களுக்கும் காசு கொடுத்துருந்தாங்கிறாங்க கவர்மெண்ட்டில். எல்லாருக்கும் கண் துடிப்போ அது என்ன எதை கொடுத்தாலும் இழந்த உயிர் வரப்போறது இல்லை. ஆனால் ஒன்று, இந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்குது? இன்னைக்கு இந்த கரூரில் 30 பேர் 39 பேர் சாகுறாங்க அப்படின்னா இதை தடுக்கணும்னா அரசாங்கம் கரெக்டான முறையில் செய்திருக்கலாம். அவங்க கரெக்டான முறையில் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கல. இதுதான் அதோடைய காரணம். யாராவது சாகட்டும், இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு கூட அவங்க நினச்சிருந்துருக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் சொன்னதை வந்து இது வெள்ளிக்கிழமை வந்து சாட்டை முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனலில் ஒரு பதிவு ஒன்று போட்டுக்கிறார். அதில் என்ன போட்டிருக்காருன்னா, டிஎம்கே வந்து கரூரில் வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டிய ஒரு இதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெள்ளிக்கிழமை பதிவு போகிறாரு. சனிக்கிழமை இந்த மாதிரி ஒன்று நடக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் அவர் தான் சொல்லிட்டாரு. அதுலேயே உங்களுக்கு எல்லா கேள்வியிலும் பதில் இன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாமே உங்களுக்கு வெளிச்சமாயிடுச்சுல்ல. அவர் சொன்னது தான் இன்னைக்கு நடந்துக்குது. ஏதோ பண்ண போகிறாங்க, பண்ணிட்டாங்க சார். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நிறைய சினிமா போட போகிறேன். சினிமா மாதிரி பார்த்தா கூட இந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே விஜயோடைய கட்சி தான்ன்றது சொல்ல முடியாது. ஒரு 500 பேர் திமுக காரவங்க கூட உள்ள நீங்கள் எதனா பண்ணியிருக்கலாம். நம்ம எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் அதை. இல்லைன்னா சீமான் கூட விஜய் மேலே இருக்கிற கோவத்தில் அவர் ஆளுங்களை ஒரு 10 பேர் இறக்கி விட்டுருக்கலாம். யாரோ ஒருத்தர் இவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க எதனா பண்ணியிருக்கு போகிறாங்க. இதான உண்மை. ஏற்கனவே உள்ள அரசியல்வாதிகளுக்கு புதுசாக வந்த ஒரு விரோதி. அதனால யாருன்னா எதனா பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்று, யாரும் பண்ணாங்களோ பண்ணலையோ, அது அப்படி பண்ணியிருந்தாங்கனாலோ இல்லை விபத்தானாலோ இந்த தப்புக்கு யார் காரணமானாலும் அவங்க நிச்சயமாக தண்டனை அனுபவிப்பாங்க. இந்த தப்புக்கு யாருன்னா காரணம்? விஜயா, கவர்மெண்டா? அதுதான், அந்த தப்புக்கு யார் காரணமோ அவங்க தண்டனை. இந்த யார் காரணன்றத கூடிய சீக்கிரத்தில் இப்போ நீதிபதியை நியமிச்சுக்கிறாங்க. அது போய் அவங்க போய் கண்டுபிடிச்சி அது யார் என்னன்றதை இப்போ வெளிச்சத்துக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. சொல்லி அதை பண்ணுவாங்க. அப்போ நீங்க அதுக்கான தண்டனை யார் அனுபவிப்பாங்க தெரிஞ்சுக்கணும். அந்த நீதிபதி பொதுவான நீதிபதியா இல்லை எதனா ஒரு கட்சியின் சார்ந்த ஒரு நீதிபதியா? அது நீங்க பாம்பேல இருந்தா இட்டு வரணும். இதுக்கு இங்கிட்டு நீதிபதி போட்டால் அது கூட நம்ம 1008 வீதிகளில் இது நான் வம்புக்குள்ள போய் மாட்டின்னு நான் இதுக்கு யாருக்கும் பதில் சொல்றது அவசியம் எனக்கு இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் மும்பையில் தான் இட்டு வரணும். நீதிபதி போட்டு விசாரிக்கிறதுலாம் இந்த விளையாட்டுலாம் நான் ஆள் கிடையாது. அங்கே என்ன நடந்தது, இதுக்கு யார் காரணமாக இருப்பா, இது ஒரு விபத்து, இதில் உயிரிழந்தவங்களுக்கு தானே மனசு வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு. இதை பற்றி தான் நம்ம பேசுறதுக்கு நம்ம வந்துருக்கோம். அவங்க பண்ணுவாங்களா இவங்க பண்ணுவாங்களா? ஆனால் ஒன்று உண்மை வெல்லும். விஜயகாந்த் அரசியலில் எப்படி இருந்து ஜெயிச்சார்னு அவர் இறந்து கடைசி ஊர்வலம் சொல்லியிருக்கோம் அவர் யாருன்றத. ஆமாம், அதுதான் உண்மை வென்றது. அவர் 1000 சித்தரிச்சு 1000 மீடியாக்கள் போட்டிருந்தாலும் அவர் வென்ற நாள்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா உண்மையும் ஒரு நாள் வெல்லும். ஜனங்க முட்டாள் இல்லை. ஆமாம், இதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். ஜனங்க முட்டாள் கிடையாது. ஜனங்க மிக மிக புத்திசாலியானவங்க. அவங்க நான் முதல் சொன்ன ஒரு விஷயம்தான், உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறது திமுகவாக இருந்தால் தொடர்ச்சி 50 வருஷம் ஏன் திமுக வரல ஆட்சி? நல்ல ஆட்சி அதிமுக தான் கொடுத்துருந்தது அப்படின்னா ஏன் தொடர்ச்சியா 50 வருஷம் அதிமுக வரல? எம்ஜிஆர் தொடர்ச்சியா 15 வருஷம் 13 வருஷம் இருந்தாருன்னா அது மாதிரி ஏன் நீங்க இல்லை? இதான் கேள்வி. ஜனங்க உங்களுக்கு தான் இந்த கேள்வி. ஜனங்க கிளவராகிறாங்க.
ஜனங்கள்லாம் கிளவராகிறாங்க. மக்கள் வந்து முட்டாள் கிடையாது, 100% புத்திசாலிங்க. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் தெரியும். நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து இப்போ பேட்டி எடுக்கிறாங்க, பேட்டியில் பேசுகிறவங்க வந்து எல்லாருமே டிவிக்கு ஆதரவானவங்க சாதகமாக பேசுவாங்க. ஒரு சிலர் அந்த தெருவிலே திமுககாரவங்களாம் இருப்பாங்கல்ல. இப்போ பேட்டினும் போது அவங்க பொதுவில் எல்லாரும் அப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தர் பேசும்போது அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பேசுவார். இதை விசுறுபடு இந்த நேரம் வீடியோவில் அந்த பேச்சு வரும்போது ஜனங்க மத்தியில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை இதுக்காகவே யாரையாவது அனுப்புவாங்க பேச சொல்லி. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல். அதான் அரசியல்னா சூழ்ச்சி. அதே மாதிரி சூழ்ச்சினா அரசியல். அதே மாதிரி தான் ஒரு நியூஸ் சேனல் வந்து ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இது யாரோ ஏற்பட்ட ஒரு சதி, இது நெருக்கடி இல்லை, யாரோ ஒரு சதி பண்ணியிருக்காங்க, அது கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, நம்ம தான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் எத்தனை ஆம்புலன்ஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அந்த ஆம்புலன்ஸ்லாம் ஆளே இல்லை, சும்மா ஆம்புலன்ஸ் சுற்றின்னு கிடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை அதான் ஃபஸ்ட்டே சொன்னோமேங்க, நம்ம ஒரு ரோட்டில் இப்போ 25,000 பேர் இருக்கிறாங்க. அந்த ரோடுக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த கார்னர் வரைக்கும்னா நீ பக்கத்து ரோட்டில் போக வேண்டியது தானே. அந்த தெருவில் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா ஓகே, நீ வந்ததில் ஒரு ரீசன். நீ கிராஸ் பண்ணியில் போகிற, நீ வெளியில் அந்த ரோடை விட்டு எதுக்கு அந்த தெருவுக்குள்ளே வரீங்க? உங்களுக்கு அந்த ரோட்டில் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா ஓகே, நீங்கள் வந்ததில் ஒரு ரீசன் இருக்கு. நீங்கள் அதையும் தாண்டி வேற ஊருக்கு போறீங்க, பக்கத்து ரோடு வழியாக போயிருந்துருக்கலாம் இல்லையா நீங்கள்? ஏன்னா நீங்கள் இதில் வந்து எல்லாரையும் விலைக்கு போய் 1/2 மணி நேரம் லேட்டாக போய் அந்த பேஷண்ட்டை சாவடிக்கிறத விட பக்கத்து ரோட்டில் வேகமாக போய் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றலாம்ல நீங்கள். இந்த சிந்தனை ஏன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வரல? அதாவது என்னன்னா இதில் ஒரு சூழ்ச்சி இருக்கு. நீங்கள் வந்து லாரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாரா லாரி விட்டா போலீஸ் தடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா உயிர் காக்கும் சேவை அப்படின்னு சொல்லி எல்லாம் வழி விடுவாங்க. அது ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணோன்றதுக்காக நூதன முறையில் எடப்பாடிக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துருக்குது. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை போட்டு டிவி கேட்காரங்க வந்து போட்டு சம்மாடி அடிச்சிருக்காங்க சொல்லிட்டு அவர் ஒரு நியூஸ் சேனலில் வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. நான் ஒரு பொண்ணை காப்பாற்றிட்டு அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ட்ரெஸ்ஸை நான் அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நான் திருப்பி இந்த இடத்துக்கு வரேன். அப்போ டிவிக்கே வந்து செயலர்கள் எல்லாரும் வந்து பப்ளிக்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்குற ஆம்புலன்ஸ் இங்கே எத்தனை நேரம் போட்டு என்னை வந்து செம்மையாக அடிச்சிருக்காங்க. அவரு அது அடிச்சதுக்கு தவறு தான், அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் என்னன்னா நீங்கள் ஏன் முதல்ல அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன் நான். வந்து அங்க இருந்தவங்களே எட்டுன்னு போனீங்கல்ல, நீங்க ஒருத்தர் எட்டுன்னு போறதுக்காக வந்தீங்களே, அவங்க என்னன்னாங்க? அதை யாராவது கேட்டீங்களா? இப்போ அவர் ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ண வந்தாரு. ஆமா, இங்க இருந்து பேஷண்ட்டை கூட்டு முடியாது. இப்போ அவரு இப்ப அவருக்கு ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுமே, அந்த பேஷண்ட் என்ன ஆனாரு? ஆனா இந்த மாதிரி நியூஸ்லாம் நெகட்டிவா வருது எல்லாமே டிஎம்கே சார்ந்த ஊடகத்துல தான் வருது. மற்ற எந்த ஊடகங்களையும் வரல. டிஎம்கே சார்ந்த சொந்தக்காரங்க ஊடகத்துல தான் இந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து நிறைய வருது, நெகட்டிவ் நியூஸ் நிறைய வருது. அதான் இது வந்து இப்படியெல்லாம் நம்ம பேசினே இருந்தோம்னா இது ரொம்ப காலத்துக்கு நம்ம பேசினே இருக்கணும். இந்த பிரச்சனைக்கான ஒரே ஒரு தீர்வு, இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி அப்படின்னா எதுவும் கிடையாது. ஏன்னா உயிரிழப்பு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி கிடையாது, உயிரிழப்பாயிருக்கு. அதனால இது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து 20 லட்ச ரூபா அறிவிப்பு பண்ணியிருக்காரு. காயமடைஞ்சவங்களுக்கு 2 லட்சமும் உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா. சிஎம் 10 லட்ச ரூபாய், ஒரு 20 லட்ச ரூபாய், 20 லட்ச கூட 10 லட்ச ரூபாய் தராரு. இல்லை கொடுக்குற, அதாவது அவர் வந்து ஏற்கனவே நிறைய மனவேதனையில் இருக்கிறார். அது வந்து நல்லாவே நம்மளுக்கே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு இப்போ நீங்களே ஒரு பஸ் டிரைவர்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் எதிர்க்கு வந்து ஒரு காரில் போயிடுச்சு ஒரு 2 பேர் இறந்துட்டாங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒன்றும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். கொஞ்ச நாள் அதுலேருந்து வர்றது. ஆனால் அதுக்கு பேர் வந்து விபத்து. வேணும்னு போய் கொலை பண்ணல நம்ம யாரையும். அது ஒரு விபத்து நடந்துச்சு. ஆனால் அதுலேருந்து வெளில வர்றது அவருக்கும் சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவருடைய நிலைமையிலையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும், அந்த இழப்பான வீடுகளையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது காலம் கடந்து இதை கடந்து தான் நம்ம போகணுமே தவிர இதுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் எந்த வீட்டில் உயிர் சேதம் ஏற்பட்டுச்சோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான். அது இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட உயிர் சேதம் இல்லை,
சாராயம் குடிச்சு உயிரிழந்து ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க தெரியுமா? அந்த குடும்பத்துல இருக்க உயிர் சேதம் நடந்தது. அதெல்லாம் நடந்துதாங்குது. இல்ல இப்போ ரீசெண்டா வந்து சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல, அது எப்போ இவங்க டிஎம்கே ஆட்சியில தான். டிஎம்கே ஆட்சியில. அதுக்கப்புறம் வேற என்ன சம்பவம் நடந்தது? வேற சம்பவம் நீங்க தினத்தந்தி பேப்பர் எடுத்து டெய்லி பாருங்க. இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த குழந்தைக்கு ஊசி போட்டாங்க, இறந்து போச்சு. ஒரு அம்மா ட்ரீட்மெண்ட் வந்தாங்க, சரியா இறந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டாக்டர் இல்லை. இப்போ ரோட்ல போராட்டம், ரோடு சரியில்லை, மறியல், ரோடு சரியில்லாதனால ஆக்சிடென்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கத்தை சார்ந்து நிறைய வரும். ஆனா இதை வந்து கேட்க முடியாது சாதாரண பப்ளிக்கு. அரசாங்கத்துல வந்து இவர் ஊழல் பண்றாரு. இப்போ வந்து விஜய் கேட்கிறாரு, அதை 10 ரூபா பாட்டிலுக்கு வராங்கன்னு அவர் தைரியமா அவர் சொல்றாரு. நான் சொல்ல முடியுமா? என்ன போய் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தலைமையில சண்டைக்கு வருவாங்க நம்ம கிட்ட. நான் பேச முடியாது. அதுக்கான தைரியம் உள்ள ஆளும் ஒருத்தர் வந்து பேச வந்திருக்காருன்னா நாங்க அவர் பின்னாடி நிக்கிறோம். நானும் இல்லை, மொத்த பேரும் நிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் அவர் சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்காக ஒருத்தர் பேசுறாரு. ஏற்கனவே நம்ம வந்து உங்களுக்கு நல்லது செய்யறேன்னு ஒருத்தர் வந்தார். யாரு? கமலஹாசன். உங்களுக்கு நல்லது செய்யறேன் திமுக தான் வந்தாரு. இப்ப திமுகவோடய போய் சேர்ந்து ஏதாவது சொல்றத கேளுங்க. அவரை நம்ம ஜெயிக்க வச்சோமா? ஜெயிக்க வைக்கல. ஆனா அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? திமுக தான் இருக்கிறாரு. திமுக இல்லை, இப்ப அவர் எங்க திமுக என்னவாகிறாரு? நீங்க ஓட்டு போட்ட எம்பி ஆனாரு இல்லையே? இல்ல அவருக்கு வருமானத்துக்கு இப்ப எதனா குறை இருக்குதா? இல்லையே. அவரு செல்வ செழிப்புல எதனா பிரச்சனை இருக்குதா? அவர் இல்லையே. அவருக்கு எதனா நோய் நடிக்குதா? இல்லையே. எம்பி ஆகுறாரு, படம் நடிக்கிறாரு, லட்சம். உங்களுக்கு நல்லது செய்யறன்னு தானே வந்தாரு. நீங்க அவருக்கு என்ன பண்ணீங்க? நாங்க என்ன பண்ணோம்? அவர் வரான்னு சொல்லிட்டு கும்பலா போய் மோதின்னு நின்றுருந்தோம். அதுதான் எல்லாரும் பண்ணிருந்தோம். அதான் சொல்றேன். நீங்க மக்கள் வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் தெளிவா சிந்திக்கணும். நம்ம போற இடம்லாம் ஊழலா இருக்குது, நம்ம போற இடம்லாம் பிரச்சனையா இருக்குது. இதை மாத்துறன்னு ஒருத்தர் வராங்க, நம்மளுக்கு ஒரு நேர்மையான ஒரு அரசியலை கொடுக்குறாரு. அப்ப நம்ம அவங்கள ஒரு தடவை தேர்ந்தெடுக்கும். ஒருத்தர் எதிர்க்க இருந்தாதான் இந்த பக்கம் ஒழுங்கா வேலை செய்வான். இப்போ இந்த 40 பேர் இறந்ததுக்கு வந்து விஜய் வந்து அரசியல் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னென்ன ஆகும்? அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இதுல அவர் ஃபால்ட் எதுவுமே கிடையாது. அவர் பர்மிஷன் வாங்கியிருக்காரு, அவர் முறைப்படி எல்லாமே பண்ணியிருக்காரு. இது மேலே ஏறக்கூடாதுல விளம்பரம்லாம் பண்ணி எல்லாம் ரீசனாக என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் கரூரில் இருக்கிற மாவட்ட செயலரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க நியூஸில். இல்லை, அதுதான், அது சும்மா இப்போதைக்கு எதுனா பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இவங்களுக்கு வந்து சேராது. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொசீஜரா பண்ணி தான் உள்ள வந்து பண்றாங்க. விபத்து ஏற்பட்டதுன்னா சார், இப்ப நீங்க ஒரு கார் லைசன்ஸ் வச்சுக்கிறீங்க, ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது, உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா கொலை பண்ணிட்டீங்கன்னு? இல்ல, அது விபத்து வேற, கொலை வேற. இது வந்து விபத்து நடந்துருச்சு. இதுக்காக வந்து இதை ஏற்படுத்தினதே வந்து விஜய் தான். இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் பாட்டுக்கு வண்டியில் வந்தாரு, பிரச்சாரம் பண்றாரு. ஏறி நின்று ஒரு இடிஞ்சு விழுந்துச்சு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா கும்பகோணம் மகாமகத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்தாங்க. ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? கூட்ட நெரிசல்ல இருக்கு, வரலாறுல இருக்கு, நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த மகாமகத்துல இடிஞ்சு விழும்போது பக்கத்து கோபுரத்துலதான் நான் இருக்கேன், சின்ன பையன். அப்போ 3 மகாமகம் போயிருக்கேன் நான், அங்கதான் இருக்கேன். அந்த அம்மா ஒரு தட்டி மாதிரி வேலி மாதிரி குளத்துல கட்டிட்டு ஹெலிகாப்டர் சுத்திச்சு இறங்கி வந்து அந்த குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏறி போறாங்க. அப்போ கோபுரம் இடிஞ்சு விழுகுது. எனக்கு ஞாபகம் இல்லை, அதுல அடிபட்டுதான் உயிர் போச்சு. அது ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷத்து செய்தி, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா 3வது மகாமகமும் நான் போய் வந்துட்டேன். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்காது. அந்த முதல் தடவை நான் போகும்போது அந்த அம்மா வந்திருந்தாங்க. அந்த மாதிரி கூட்டம் சேர்ற இடத்துல இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடக்கதான் செய்யும், அசம்பாவிதங்கள். இதை நடக்காம ஒரு போலீஸ் வந்து நம்மளை காப்பாற்றணும், ஒரு இராணுவ வீரர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. நம்மளே போலீஸா மாறி, நம்மளே இராணுவ வீரரா மாறி நம்ம தான் காப்பாற்றணும். முதல்ல ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், இந்த இடத்துக்கு நம்ம போனாக்கா நமக்கு வந்து சேஃபு, இங்க அடிப்படாது, கூட்ட நெரிசல் பிரச்சனை இருக்காது, இதெல்லாம் வந்து நமக்கே தெரியும். அந்த மாதிரி இடத்த தவிர்க்கிறது நல்லது. குழந்தைங்கள கூட்டின்னு வராதிங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க திரும்பவும் கூட்டின்னு போறீங்க. குழந்தைங்க 13 குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, நீங்க குழந்தைங்கள கூட்டின்னு போக கூடாது. குழந்தைங்கள பெற்றவங்களுக்கு எங்கன்னா அறிவு இருக்கு. இப்ப அதான் நீங்க பெற்றவங்கள அறிவு தான் நீங்க கேட்டீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா இருக்கணும். என் பிள்ளைக்கு அடிபட்டுற கூடாது,
நீங்கள் சினிமா கூட்டின்னு போயிருக்கலாம், டிவியில் படம் காமி. ஆனால் இந்த கூட்டத்துக்கு போய் அவங்கள போய் கூட்டின்னு போகலாமா சொல்லுங்க. நான் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது இல்லையா பார்த்தா சொல்கிறோம். க்ரௌடுக்கு தான் அப்போ அதிகம், ரோட்டில் வண்டி வருதாப்பா, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கவர்மெண்ட் போலீஸில் கொடுத்துக்கிறாங்க லிஸ்ட்டு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். இதை ஃபாலோ பண்ணலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஒன்றும் இல்லை, தீபாவளிக்கெல்லாம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி டி நகருக்கு ரங்கநாதபுரத்தில் போய் சரவணா ஸ்டோரில் போய் துணி வாங்குவோம். அந்த துணி வாங்கும் போது ஒரு க்ரௌட் இருக்கும். ஆமாம். அந்த க்ரௌட்ல என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? ஒரு தடவை நான் அங்கே இருக்கிற துணி வாங்க போயிருக்கிறோம் ஃபேமிலியோட. நாங்கள் அப்பா அம்மாலாம் 2 பக்கம் க்ரௌட்ல சரவணா ஸ்டோர் அந்த கண்ணாடி எதிர்கடையில் இந்த கண்ணாடிலாம் ஒடிஞ்சு தலைமை எல்லாம் ஊஞ்சி ரத்த காயத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடினாங்க. இப்போ இது வந்து ஒரு விபத்து. ஆமா. அதுக்கப்புறம் தான் அந்த கடைகள்ல எல்லாம் ஃப்ரண்ட்ல கண்ணாடி வைக்கிறத மாற்றி நிறுத்தினாங்க. அந்த நான் விபத்து நடக்கும்போது அந்த கூட்டத்தில் தான் நான் இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இது க்ரௌடுலாம் இருந்தா செருப்பு கழண்டு போவோம், கால் மெரிப்பாங்க, இது மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். அந்த இடத்த வந்து குழந்தைங்க தவிர்க்கணும். இதை பெரியவங்களுக்கு இந்த சிந்தனை வேணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி இடத்துல இது மாதிரி நடந்துச்சுன்னா இவங்களுக்கு எதனா நடக்கட்டும், கெட்ட பேர் வரும். ஏற்கனவே சும்மா இருந்தவங்களுக்கு தலை சுற்றுது, வாந்தி ஏத்தான், இங்கே கக்கூசுக்கு போனான்னு விளம்பரம் பண்ணியிருந்தவங்களுக்கு, வெறும் வாயம் மென்னிருந்தவங்களுக்கு வெள்ளம் கட்சா மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இது டிஎம்கே ஆட்சி அமைச்சு இதோ இப்போ வரைக்கும் 4.5 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு 6 மாசம் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து நிறைய விபத்து நடந்திருக்கு, நிறைய நிகழ்ச்சி எல்லாமே நடந்திருக்கு. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்பெல்லாம் போய் கண்ணீர் சிந்தாம இந்த விஷயத்துக்கு போய் எதுக்கு கண்ணீர் சிந்தி ஹாஸ்பிட்டல் அவ்வளோ மீடியா முன்னாடி ஊந்து அழுகுறாங்க? அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி நான் பார்க்கறது இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த நேரத்தில் அனுதாபம், நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது செய்கிறோமோ அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறாங்க. ஏன்னா அன்பு நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது செய்கிறோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க காமிச்சிக்கிறாங்க. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்லாகிற ரோட நோண்டக்கூடாது, நோண்டின ரோட திரும்ப போடக்கூடாது, போட்ட ரோட திரும்ப நோண்டக்கூடாது. இதை மாற்றுங்க, நீங்கள் இந்த சிஸ்டத்தை மாற்றுங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தையிலேருந்து எல்லார் வாயில வர ஒரே வார்த்தை இதுதான். பல வருஷமா நல்லா இந்த ரோடுப்பா நோண்டி விட்டாங்க, திரும்ப இப்போதான்ப்பா போட்டாங்க ரோட, மறுபடியும் நோண்டிட்டாங்க. இது என்னைக்கே நிறுத்துவீங்க நீங்கள் அரசியல்வாதிங்க? அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா நீங்க எது நடந்தாலும் நாங்க உங்களுக்கு அழுவ மாட்டோம், மற்றவங்களை நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு சின்ன காயம் வந்தாலும் நாங்க உண்டு அழுவோம் அப்படின்ற ஒரு நிகழ்வா தான் நாங்க. நீங்க என்ன இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு பப்ளிக்கா உங்ககிட்ட பேசுறேன். உங்களை ஒண்ணு நான் கேட்குறேன், விஜய் வந்து குற்றவாளியா இருப்பாரா இல்லைன்னா அரசியல்வாதிங்க இதுல குற்றவாளிகளா இருப்பாங்க? உங்க கருத்து என்ன? நான் கேட்குறேன். என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா இது மக்கள் தான் குற்றவாளி. மக்கள் குற்றவாளின்னு எதை வச்சு சொல்றீங்க? ஒருத்தர் வந்து வராருன்னா அவர் வந்து ஒரு பார்க்கறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க. இப்ப நானும் அந்த ஊருக்காரனா இருந்தா நானும் போவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நானும் போய் பார்ப்பேன். எங்க ஊருக்கு வந்து விஜய் வர்றாருன்னா நானும் போய் பார்ப்பேன். அந்த இடத்துல ஒரு கூட்ட நெரிசல் இருக்கும்போது அந்த இடத்துல விட்டு நான் வெளியே தான் வர பார்ப்பேனே தவிர இன்னும் நான் உள்ள போய் நான் விஜயை கிட்ட பார்க்கணும் அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்லை. அப்போ இதுல யார் முக்கிய குற்றவாளின்னா மக்கள் தான். அவங்களை யாரும் முன்னாடி அடிச்சுன்னு போய் பார்க்க சொன்னது? நீங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறீங்க. சரி, கருத்து இல்லை, அதுதான் உண்மை. அதான் நீங்க உங்களுடைய இதை வந்து சொல்லியிருக்கீங்க, அவங்க வந்து அதை தவிர்த்துருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, இதுதான் எல்லாருடைய கருத்துமே இதுதான். ஏன்னா லைவ்ல எல்லாமே என்னுடைய கருத்தும் அதுதான், உங்களுடைய கருத்தும் அதுதான். எல்லாருடைய இதை வந்து கூட்டங்களை வந்து குறைச்சிருக்கணும். நீங்க வந்து டிவிலேயே பார்த்துலாம், இல்லை மறுபடியும் ஜெயிச்சிட்டா திரும்ப வரதான் போறாரு. ஆமா, அடுத்தடுத்து வரதான் போறாரு, நம்ம ஏரியாவுக்கு பார்க்க தான் போறோம். இனிமே அவர் எப்பவுமே நம்மளை சுற்றி தான் இருக்க போறாரு. ஆமா, அவர் எங்கேயும் போக போறதில்ல. அதனால கொஞ்சம் நம்மளும் பொறுமையா இருந்து அதை இது பண்ணிருக்கலாம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க நம்ம இன்னைக்கு போய் அங்க அடிப்பட போறோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சா யாருன்னா போவாங்களா? இல்ல, நான் தெரிஞ்சா போக மாட்டாங்க. அந்த ஒரு ஆர்வ மிகுதத்துல போயிட்டாங்க. அசம்பாவிதம் எதுவும் நடந்துச்சு, இதை எப்படி நம்ம கடந்து போறதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த சம்பவத்தையே பிடிச்சி அரசியல் பண்ணின்னு இல்லாம இதை கடந்து எவ்வளோ விஷயத்த கடந்து வந்துட்டோம். அது மாதிரி இதையும் கடந்து நாளைக்கு வேற ஏதாவது ஒன்று கையில பிடிச்சிட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். நம்ம
அதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குமே தவிர இதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேலாம் குறை சொல்லின்னு குத்தம் சொல்லின்னு இதை ஒரு அரசியலாக்கி இதில் ஆதாயம் தரணும்னு நினைக்கிற ஒரு சில முட்டாள் அரசியல்வாதிங்க மாதிரிலாம் நம்ம இல்லாமல் ஜனங்க கிளவரான ஆள். அதனால எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். எனக்கு வந்து ஜனங்க வந்து கிளவர் இல்லை அப்படின்னா தான் நான் பயப்படணும். ஐயோ ஜனங்க இப்போ மாறிடுவாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் நம்ம பதறணும். ஜனங்க வந்து அறிவாளிங்க கடந்த 50 வருஷமாவே. அதனால எனக்கு ஜனங்க மேல வந்து நிறைய நம்பிக்கை இருக்கு. ஜனங்க வந்து ஒரு 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 விஷயத்துல தான் கடந்த எலெக்ஷன்ல வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாரு. அவரு இருந்த ஆட்சி காலம் குறைவா இருந்தாலும் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஈக்குவலாவே அவர் பண்ணாரு. அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே அவர் ஃபாலோ பண்ணி பண்ணாரு. அவர் உள்ள வந்த விதம்னா தப்பா இருக்கலாமே தவிர்த்து அவர் வந்த பிறகு அவர் நிறைய விஷயம் நல்லது பண்ணார். அவரு வந்த விதம் தப்புன்றதுக்காக நம்ம அவர் எப்பவுமே குறை சொல்லி இருக்க முடியாது. அவர் வந்த பிறகு அவர் பண்ணுனதையும் நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு எதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம நல்லபடியா ரன் பண்ண போனாரு. குறிப்பா சொல்றோம்னா லாக்டவுன்ல வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆட்சி பண்ணாரு அவரு. என்ன நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்றதுனால அவரை வந்து கோவப்பட்டாங்க. ஆனா நம்ம உயிரை அவர் காப்பாற்ற முயற்சி பண்ணாருன்றத மறந்துட்டாங்க. அவர் அதை செய்யலைன்னா நம்ம சாப்பாடு இல்லாம இல்லை உயிர் போயிருக்கும். உயிர் சேதம் அதிகமாகும். அது அவங்களுக்கு புரியல. அப்புறம் திரும்பவும் லாக்டவுனை பற்றி பேசும்போது தான் ஒரு சில எங்கள் லாக்டவுன் நாங்கள் சத்த அப்படிலாம் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நல்ல ஒரு அரசியல். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து அந்த நேரத்தில் அவர் ரொம்ப நல்லா கடைப்பிடிச்சாரு. அது அவர் நல்லது செஞ்சுட்டு தான் அவர் அடுத்த வாட்டி ஜெயிக்க முடியாமல் வெளில போனார். நல்லது செஞ்சா யாரும் அவர் நல்லதை செஞ்சுட்டு தான் அவர் ஜெயிக்க முடியாமல் வெளில போனார். அந்த வாய்ப்பு எடுத்துன்னு எதிர்க்க ஆள் இல்லாமல் திமுக உள்ள வந்துட்டாங்க. இந்த கட்சி ஜெயிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. திமுக வரணும்னு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இந்த அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அரசு ஊழியர்கள் இந்த 1000 ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் பென்ஷன் காசு கொடுத்து அது இதுன்னு சொல்லி வாக்காளர்களை வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க. சேகரிச்சு வச்சு இப்ப அந்த வாக்காளர்களை வந்து எல்லாத்தையும் பெறாங்க. இல்ல கடைசியா வந்து எல்லாத்தையும் அதே எல்லா வாக்குறுதியும் அப்படியே இது விட்டு போறாங்க. இப்ப பெண்களுக்கு வந்து இலவச பஸ் விடுறோம்னு சொல்லி விட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஓசி பஸ்ல தான் போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வந்தது. மாசம் 1000 ரூபாய். ஆனா அது ஃப்ரீ தானே. ஃப்ரீயா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நீங்க ஒரு பூ கூட எடுத்துட்டு போனாலும் அதுக்கு நீங்க வந்து காசு நம்ம ஃப்ரீக்கு ஆசைப்பட்டா இதெல்லாம் கேட்டுதான் ஆகணுங்க. நீங்க சூடு சோறுனோட எனக்கு ஃப்ரீ வேணா, நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சிருன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க? இதை தானே சொல்லுங்கிறான். இலவசத்துக்கு போய் சிக்காதீங்க, கிரைண்டருக்கு சிக்காதீங்க, ஃபேனுக்கு சிக்காதீங்கன்னு எல்லாரும் அதை தானே சொல்லுங்க. ஏங்க 2000 ரூபாய் ஃபேன் உங்களால் சம்பாதிச்சு ஆக முடியாதா? 4000 ரூபாய் டிவி சம்பாதிச்சு ஆக முடியாது அவங்களால? இதுக்கு நீங்க ஆசைப்படும் போது தான் நீங்க எல்லாத்தையும் எழுதுறீங்க. இல்லைன்னா நீங்களும் காரு பங்களா வீடுன்னு வசதியா வாழ வேண்டிய சராசரி மக்களும் அப்படி வாழ வேண்டிய ஆட்கள் தான். எப்போ இந்த இலவசங்களுக்கு நல்லா கேட்டுங்க, 100% வாக்கு பதிவாகுதா? எல்லா ஏரியாலையும் 100% வாக்கு பதிவாகுதா? இல்ல, ஒரு இடத்துல மாறும். 60% தான். ஒரு சில இடத்துல 45, 50. அப்போ மீதி இருக்கிறவங்களாம் எங்க? போன வாட்டி இதை கேட்டாங்க, அதுக்கு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு பதில் சொன்னாங்க, எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. 40% பேருமா ஃபாரின்ல இருக்கிறாங்க? இல்லை, ஓட்டு போட வரல. ஏன் வரல? எப்போ யோசிச்சு பார்த்தீங்களா? அவனுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு ஓட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் சம்பாதிக்கிறான், அவன் போவான், பட்டா வாங்க போவான், வீடு இடம் வாங்க போவான், எல்லாத்துலேயும் காசு கொடுக்குறான், லஞ்சம் கொடுக்குறான், அவன் வேலையை நிறைவேற்றிக்கிறான். அவனுக்கு எல்லா வேலையும் காசு கொடுத்தா நடக்குது. யார் தெய்வம் தேவையில்லை அவனுக்கு. எதனா ஒரு பிரச்சனை எங்கே போனாலும் காசை கொடுத்தா அவன் வேலையை சாதிச்சுப்பான். அவனுக்கு ஓட்டு போட்டு தான் அவனுக்கு எதுவும் ஆக போறதில்ல. அவனுக்கு அரசாங்கத்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் எங்கே போனாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவான், அவங்க சிங்கப்பூருக்கு டூருக்கு போவான், பாஸ்போர்ட் வச்சுன்னு கார் வச்சிருப்பான், பங்களா வீடு வச்சிருப்பான். அவன் ஓட்டு போட்டு அவனுக்கு என்ன ஆக போகுது? எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணுவான் அவன். அந்த 40% பேர் ஓட்டு போறதே இல்லை. இந்த 40% பேர் ஓட்டு போடல. மீதி யாரு போடுறான்னு தெரியுமா? ஓட்டு போறதா ஒரு ஜனங்களை வளர்த்து வச்சுக்கிறாங்க. அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் தான் இந்த நாட்டோடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறாங்க.
நம்மளை யார் லஞ்சம் வாங்க விடுவாங்க? நம்மளை யார் கண்டுக்காம இருப்பாங்க? அந்த அரசியல்வாதி தான் நம்மளுக்கு வேணும். இதுதான் அரசு ஊழியர்கள். இவங்க பண்றதுதான். இதுல நேர்மையான அரசு ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்க நான் பேசுறது வந்து பெருசா எடுத்துவானா. இந்த லஞ்சம் வாங்குறவங்களை பத்தி மட்டும் சொல்றேன் நான். அவங்க அந்த அரசு ஊழியர், லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசியல்வாதி வேணும். அதுக்கப்புறம் இந்த 1000 ரூபாய் ஃப்ரீ கொடுக்குறாங்க, ஃப்ரீ எதிர்பார்க்குறவங்க, 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு தள்ளுவண்டி கடை அது இதுன்னு சொல்லி என்னென்னலாம் கொடுத்து ஜனங்களை தான் பக்கம் இழுத்து அவங்களுக்கு நீங்க இலவசம் கொடுக்குறீங்களா? எந்த தலைவராக உங்க போட்டோ போடாம கொடுப்பீங்களா? போட்டோ பெருசாகுமே, ஏன் பொருளோட போட்டோ வீட்டுல இருந்தா நம்ம ஞாபகம் வந்துனே இருக்கும். நமக்கு வந்து இலவசம் கொடுத்துறாருன்னு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தான் இந்த இலவசம். கட்டிக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல கூட போட்டோ ஒட்டி தானே வரும். பஸ் ஸ்டாண்ட்ல கூட உதயசூரியன் தான் இருக்கிறாரு. ஆமா, எல்லா இடத்துலயுமே எங்க போனீங்கன்னாலும் இது நான் தான் கட்டினேன். ஒன்றும் இல்லைங்க, மெரினா பீச் அதிமுக கட்டி வச்சுறாங்க ஒரு ஆட்சி, நூற்றாண்டு வாழையான்னு இல்லைண்ணா. இந்த வாழையும் தேவையான இடத்துல அந்த மாதிரி நிறைய கேட்டுனே போகலாம். இவங்க காசு கொடுத்து கட்டினா சொல்லலாம். அதான் சொல்றேன். நீங்க இப்போ உங்க பணத்தை எடுத்து கொடுக்க போல. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பஸ் ஜெயிக்குதா, இந்த பஸ் ஜெயிக்குதா, பிங்க் பஸ் ஜெயிக்குதா. பிங்க் பஸ்ன்னா நீங்க உங்க சொந்த துட்டுலயே வாங்கி கொடுக்குறீங்க. கவர்மெண்ட் பஸ் அந்த காலத்துல இருந்தே இருக்குது. சேரன் சோழ பாண்டியம் பல்லவம் பஸ்ல இருந்து இருந்துன்னு. இப்ப 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் காசு தான். ஆமா, ஆனா விஜய் அவர்கள் வந்து அவர் சொந்த காசு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. அவரு மனசாட்சி அவரு உறுத்துது கொடுக்குறாரு, அது வேற. அவர் மனசாட்சி அவருக்கு உறுத்துது. நம்ம போன கூட்டத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவர் வருந்துறாரு. அதை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணி கொடுக்குறாரு. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இப்ப கொடுத்தாரு அவர் காசு சமீபத்துல. அதெல்லாம் அவருக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கூட கொடுத்தாரு அவர். ஏன்னா அவரு கொடுக்குற எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் கொடுக்குறாரு. இதை வந்து நம்ம பெருசா இது பண்ணிக்கோனா. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த நேரத்துல மக்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கிளவரா இருக்கணும். இந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய வலையில வந்து நம்ம சிக்கிக்க கூடாது. ஒரு வேடனுடைய வலையில மாட்டின எல்லா புறாவும் ஒன்னா சேர்ந்து பிறந்தாதான் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும். நம்ம ஒருத்தன் பேச்சு கேட்டு ஒருத்தன் நின்றுட்டோம்னா மாட்டி போனோம். சூழ்ச்சிக்கார அரசியல்வாதி கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இன்னொரு நேர்மையான ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்மளால அது முடியும். அப்படி இன்னைக்கு விஜயம் நம்ம தோக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை என்ன தெரியுங்களா? அடுத்து இன்னும் ஒரு 40-50 வருஷத்துக்கு இதே தொடர்ச்சியா பஞ்சப்பாட்டு பாடினே தான் இருக்கும். ஜனங்க சம்பாதிக்க தெரிஞ்சு திறமைக்கிறவன் சம்பாதிக்கிறவன் போயின்னே இருப்பான். இன்னைக்கு ஆல்ரெடி பாதி பேர் கிளம்பிட்டாங்க ஃபாரினுக்கு. அதே மாதிரி போக முடியும் போயிடுவான். நீங்க இந்த 1000 ரூபாய்க்கு ஃபேனுக்கு டிவிக்கு ஆசைப்பட்டு ஜனங்க இங்க இருந்து என்ன பண்ணுவீங்க? சிங்கிச்சான் தான் அச்சுன்னு கிடக்கும். அதுதான் சொல்றேன். இதுல இருந்து நீங்க தப்பிச்சு நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு மாறணும், நீங்களும் சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்க உங்களை ஆளக்கூடிய தலைவர் ஒரு நேர்மையான ஒரு ஆளா இருக்கணும். அப்படி ஒரு நேர்மையான ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை தரம் வந்து நல்லபடியா நம்மளுக்கு போகும்ன்றத ஜனங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ரூமர்ஸுங்களை வந்து தயவு செஞ்சு இந்த நேரத்துங்களில் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, யாரும் நம்பாதீங்க, மற்றவங்களுடைய உயிரிழப்பை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அதை யாரும் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் அது. இந்த நேரத்தில் வந்து நம்ம அமைதி காக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு இந்த உரையாடல் முடிச்சுக்கலாம்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரம் முடிச்சுட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரும்போதும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்தார். அதே மாதிரி அவர் வீட்டுக்கு வரும்போதும் பத்திரிகையாளர் இருந்தாங்க, அதையும் சந்தித்தார். ஒரு 2 நிமிடம் அந்த பத்திரிகையாளரிடம் பேசிட்டு போனா என்ன, அதை விட்டுட்டு காரில் வரும்போது அவர் ட்ரிப் போறாரு. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது அவர் இடத்துல இருந்து பார்த்தா இது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணுது. இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி அவசரமா போவாங்க, ஃப்ளைட் ஒரு ஆள் டைம் ஆயிரும். பிரைவேட் ஜெட்டு தானே அது. சரி, வேற எதனா இப்போ பாதுகாப்பு காரணங்களா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம இதெல்லாம் வந்து பேசல, இன்னைக்கு பேசலன்னா நான் நாளைக்கு பேச போறாரு. நாளைக்கு கேட்டுக்கங்களா அவர் பேசுறத? மக்களும் இந்த கேள்விதான் முன்னே வைக்கிறாங்க. அவர் தான் விட்டா ஓட்டாரு, அவர் எங்கேயும் போயிடல, இங்கே தானே இருக்கிறாரு அவரு. நான் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பேசுறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் இப்படிதான் சொன்னீங்க வெளிலே வரமாட்டுறாருன்னு. அவர் வெளில வா 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 நீங்க வெளில வந்தா இது மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படுது, இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் வரும், தூரமா வந்து பேசுறாரு அவரு. இதெல்லாம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஜனங்க ஒரு 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 செலிபிரிட்டி அவருக்காக ஒரு கூட்டம் திரளுது, காசு கொடுக்காம வராங்க ஜனம். அவருக்காக உயிரே கொடுத்து நீ தயாராகிட்டாங்க ஜனங்க.
அவருக்காக தான் வந்து உயிரை கொடுத்துக்கிறாங்க. இது மாதிரி இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நம்மளுக்கு தலைவனா வராரு அப்படின்றது நம்ம செஞ்ச புண்ணியம் அது. நம்மளுக்காக ஒரு நேர்மையான ஒரு ஆள். இது வந்து அவரு தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் நான் நம்புறேன். ஆல்ரெடி இருக்கிறவங்க கொடுக்கலையா, அவங்களாம் செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி பண்ணியிருந்தாங்கிறாங்க. இல்லை, ஆட்சி பண்ணியிருந்தாங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டம் புதுசாக எடுத்துன்னு வந்தால் அதில் தங்களுக்கு ஏதோ லாபம் இருக்குதா ஆதாயம் இருக்குதான்னு பார்த்து ஒரு திட்டமாக எடுத்துன்னு வராங்க. அதில் மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குதான்னு பார்த்து திட்டங்கள் எடுத்துன்னு வந்தாங்கன்னா அவங்களும் நல்ல அரசியல்வாதியாக மாறலாம். அந்த ஒரு விஷயம்தான். அவங்க அரசியலில் வந்து எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை சிந்திக்கிறதுக்கே அவங்களுக்கு 4 வருஷம் போயிட்டு, அதுக்குள்ள அடுத்த 4 வருஷம் வந்துடுது, 5 வருஷம் வந்துடுது. இந்த மாதிரி வருஷம் இப்படியே இவங்க இது பதவியை காப்பாற்ற போராடியே காணாமல் போய் திரும்ப வந்து காணாமல் போய் இப்படியே ஓட்டின்னு போகிறாங்க வாழ்க்கையை. அதனால மக்கள் வந்து இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் அமைதி காக்கணும். ஏதோ நடந்துருச்சு, இதை பெருசுப்படுத்திக்காமல் அந்தந்த குடும்பங்களுக்கு நாங்கள் ரொம்ப அனுதாபமாக தெரிவிக்கிறேன். ஏன்னா என்னால் அதை உண்மையிலேயே ஏற்றுக்க முடியல. அவ்வளோ பேர் ஒரு உயிரிழப்பு வந்து நான் சின்ன வயசுல எனக்கு தெரியாது. ஒரு வீட்டில் இறந்துட்டு அழுவாங்க, ஏன் அழுகுறாங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாது, நின்று பார்த்துட்டே இருப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மா செத்தப்போ தான் நான் அழுகும்போது தான் தெரிஞ்சது ஏன் ஒரு உயிர் போகும்போது ஏன் அழுகுறாங்கன்றது. அது இழக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இழப்புடைய வழி என்னான்னு. சுற்றி இருக்கிற நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்து ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி இருக்கும். அதை அவங்க கடந்து போகணும், அதுக்கான சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாமல், இதையெல்லாம் வச்சு மீடியா ப்ரமோஷன் தராமல் ஒரு நேர்மையாகவும் நடுநிலையாகவும் செயல்பட்டு இந்த பிரச்சனையை இதோட அப்படியே சால்வ் பண்ணாங்கன்னா நல்லது.